விக்ரம் சார், ஏரம்மனோட மியூசிக் கோட் ஏதோ ஓடி கொடுத்துருவாங்க. கமல்ஹாசன் ரிலீஸ் ஆக இன்னொரு சீன் வரும். சூர்யாவே வந்து நான் நிறைய பேர் பார்த்தாங்க. அதனால ஆமா ஆமா அதனால நானா இருக்குவேன். ஹலோ கைஸ். இல்லையா ஓகே இவ்வளவு அவனுக்கு முன்னாடி இங்க நடந்துட்டு இருக்கு. 2000 years later. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ஷோ. 4 பேர் 4 விதமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கு. ஸோ அந்த ஒரு 4 விஷயம், அந்த 4 பேர் அது ஸோ அந்த 4 விஷயம் என்ன பேசுறோம்னா இப்போ என்டி சொல்ல ஒரு ஆயுள் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம், ஃபேவரட் ஃபிலிம் அண்ட் இப்போ இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஆடியன்ஸ். ஸோ முக்கியமாக ஆடியன்ஸ் அதை பற்றி வில் டிஸ்கஸ் ஃபர்தர் மோர். என்னோட ஃபேவரட் மூவி வந்து ராவணன். நைஸ். ராவணன் பிகாஸ் ஆஃப் த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே. மணி சார், விக்ரம் சார், ஏரம்மனோட மியூசிக், அந்த ஸ்டேஜிங் ஆஃப் த ஃபிலிம், எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தா கூட அந்த மூவி மாயவன் ஃபிலிம் சகதா. அது எத்தனை பேர் தெரியாதுன்னு தெரியும். இல்லை அந்த பிக்சர் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. ஓ மாயவன். ஸோ இது எந்த ஃபிலிம் வந்துச்சுன்னா அது பிக்சர் பொருள்னு ரொம்ப வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக அந்த பிக்சர். ஆனால் அது யாரும் பார்க்கல, நிறைய பேர் தெரியாது. அந்த தானே பாலாஜி இல்லை தானே அந்த ஹீரோக்கள் புது ஹீரோ நினைக்கிறவங்க சயின்டிஸ்டாக வர அவர் செத்துற பிறகு இன்னொரு தரோம். இப்போ செத்துற பிறகு இன்னொருத்தர் இல்லைங்க, அந்த மாதிரி மாறி மாறி வந்துடுங்க. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம ஒருத்தர் சாவரானா அவள் செத்துறாங்களா, அந்த பிரெயின் வந்து வேற ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு அவள் இவன் மூலியமாக அவள் பேசிக்குவான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெமரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாரு மாதிரி பிரெயின்லேயே வாழ்ந்துருவா. இப்போ அவள் செத்துறாங்க அந்த ஹீரோயின் மேலே தான் போயிடும். அதனால அவள் வந்து கோமா சைடில் போட்டுக்குவாங்க. அவள் செத்துறாங்க அந்த ஹீரோயின் இந்த படத்தை வந்து நம்ம பார்த்தே ஆகணும். மாயவன் என்னன்னாக்கா பிரபு படம் தெரியுமா? பழைய படம் தெரியும். அது வந்து கொஞ்சம் டெக்னாலஜி பேஸ்டா கொஞ்சம் அட்வான்ஸா போயிருக்காங்க. நாம பார்க்கலாம். பண்ணினாக்கா நான் செத்துறாக்கா இதே பிரெயின் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் என்ட்ரி பண்ணிட்டு சார்ல்ஸ் நான் வந்து ஓடுங்களேன். இல்லை மெமரிஸ் எல்லாம் நான் ஆக்குவேன். காலையிலே நோக்கிட்டாங்க அழிஞ்சிட்டுக்கோ. அவதார் மாதிரி அவ்வளவு பெருசா குணா வந்து எப்பவுமே எனக்கா அந்த நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்க. at the same time இளையராஜாவோட மியூசிக் கூட ரொம்ப ஹோலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு பயபக்தியா இருக்கும். கரெக்ட், பயபக்தி. அந்த அந்த ஸ்ட்ரீட் டெத்ல நிக்க வச்சு கமல் வந்து ஹீரோயின் பேசிட்டு கை கொடுன்னு கேட்கும். கை கொடுன்னு சொல்லும் போது உங்க பேர் என்னன்னு கேட்கும். என் பேர் குணா. நம்ம வந்து ஒரு பிஜிஎம் வருது, அது இன்டர்வல் பிளாக். ஒரு அட்டகாசமான இப்போ நினைச்சா கூட எனக்கு முடியலாம். கமலோட ஆக்டிங் முடியல கொட்டிடுச்சு. பட் இப்போதான் வந்து அது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு அந்த படத்தினால இது ரெகக்னைஸ் ஆகுது. கரெக்ட், ஒரு இது மாதிரி. பட் இதோட சக்சஸ் வந்து பழைய படத்தோட வெயிட்னால இதுக்கும் வந்து ஆட் ஆகுது, ரெகக்னைஸ் ஆச்சு. அந்த பாட்டுனால நிறைய படம் ரெகக்னைஸ் ஆச்சு. ஆமா, மலையாளி மூவி தமிழ்காரங்க நிறைய பேர் பார்த்தாங்க. அதனால அதனால தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு மூவி. கரெக்ட். நீங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா நம்ம ஆடியன்ஸ் வந்து ரெண்டு விதமான ஒரு விஷயம். இது ஒன்று ஹார்ட் ஃபிலிம். ஹார்ட் ஃபிலிம்னாக்கா ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி போகுது. இன்னொன்று வந்து கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எது நல்ல படம் எது கெட்ட படம்ன்றது வந்து மக்களுக்கு தெரியாமையா போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு தக்லைஃப் நாம இன்னும் பார்க்கல, ஏன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகல. கரெக்ட். அது கூட ஒரு நல்ல படமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே காதல் கண்மணி கூட அவ்வளோவா தான் இருந்துச்சு படம். எல்லாமே அட்வான்ஸ் கான்செப்டா தான் இருந்துச்சு. தக்லைஃப் பார்க்கலாம், அது எப்படி இருக்குது, அது கூட ரெகுலர் வைப்பார். அதுதான். ஸோ
ஒரு படம் வந்து என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நெகட்டிவ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து நெகட்டிவ் வந்து சேர்ந்துருது இல்லையா? இப்போ நம்ம மைண்ட்ல அந்த படம் நல்லா இல்லைன்னு தோணிச்சு, பார்க்காதே நல்லா இல்லாத படம் அப்படின்னு தோணிச்சு. மிகப்பெரிய டிராபேக் இப்போ இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே அதை பத்தி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாது, ரொம்ப எமோஷனல் ஆகுது. தண்ணியே குடி. ஃபர்ஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவி உங்கள் லைஃப்லேயே வந்து இந்த படம்லாம் வந்து மேலே வந்திருக்கணும்ப்பா, சும்மா வந்து இதை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மூவி நீ ஸ்டார்ட் பண்ணு. ரீசெண்ட் மூவியே நான் சொல்லுவேன், வீரதீரசூரா. வீரதீரசூரா, ஆமாம். அதோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், கைதிக்கு ஈக்குவலா கூட இருக்கலாம் சொல்லுது. அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கு மூவி. அண்ட் இது ஒரு புது அட்டெம்ப்ட் ஆக்சுவலா பார்க்க போனா. லைக் எல்லாமே ஒரு மூவி வரும், அதுக்கப்புறமா ப்ரீக்வல் சீக்வல்னு வரும். இது எடுத்த ஒன்று மூவி வந்து டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் உள்ள போய் என்ன நடந்துச்சு அது இதுன்னு. இப்போ என்னன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்ட் 1 வரப்போகுது. பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. பட் ஒரு நல்ல ஸ்டோரி, நல்லா ரிசீவ் ஆச்சு ஆடியன்ஸ் மத்தியில. பட் கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அது at the same time வந்து அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் வந்து ஒரு நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சீன் ரைட்ல இருந்துச்சு. அவ்வளோ வந்து எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு இடத்துல கல்மினேட் ஆச்சு. அப்போ கூட வந்து அந்த படம் அவ்வளோவா இதாகல எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி தான் ஒரு இன்னொரு படம் ரெட்ரோ. ஆமாம். ஸோ ரெட்ரோ படம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் சில இடத்துல வந்து ட்ராக் ஆகுது, சில இடத்துல வந்து அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதுக்குன்னு முழு படமே வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் அது வி காண்ட் அக்ரி. பிகாஸ் கேமரா ஒர்க் அந்த மாதிரி இருக்குது, மியூசிக் அந்த மாதிரி இருக்குது, பாட்டுங்க அவ்வளோ நல்லா இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் லெவல் வந்து லிட்டராகவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு மனுஷன் சிரிக்காமல் இருக்கிறாருப்பா. அந்த நீ பக்காவாக அந்த ஸ்டார்டிங் வந்து அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து இவனுக்கு சிரிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் ஆஃப் வரைக்கும் சூர்யா மூஞ்சிட்டு ஒரு சின்ன சிரிப்பு கூட உன்னால் பார்க்க முடியாது. ஆனா ஒரு ஸோ நிறைய ட்ரால் நிறைய இதெல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி. ஏன்னா அந்த ஹீரோயின் பேரு பூஜா ஹெகடே பார்த்து பூஜா ஹெகடே என்னப்பா இவ்வளோ சூப்பரா ஆடி ஊரு என்னப்பா அப்படி ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த ஸ்டோரி அந்த ரோல் தெரியல. ஆமா. ஸோ அதே மாதிரி தான் சிமிலர் டு திஸ், இதே மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து இப்போ இந்த சாங் ஸ்டேஜிங் பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க், அது கேமரா ஒர்க் ஒரு என்னன்னா ஒரு ஆச்சரியத்துல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. எங்க கேமரா போயிட்டு இருக்கு, எப்படி போய் கட் பண்றது, அது एक्चुअली ஃப்ளோர் டு ஃப்ளோர் இதாயிட்டு இருக்கு. ஆமா. ஒரு ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துறேன் ஜெய், லாஃபிங் புத்தால வந்து சீன் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். திரும்ப அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சோனே லாஃபிங் புத்தாலே வந்து எண்ட் ஆகும் ஜெய். அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒன் ஷாட் படம், ஒன் ஷாட் கிளிப். எங்கன்னா ஒன்று ஆச்சரியம்னாக்கா நிறைய ஒன் ஷாட் ஃபிலிம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இரவு நிலையில கம்ப்ளீட்டான ஒரு படம், அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். at the same time இருந்து நம்ம வெற்றிமாறன் வந்து அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு இது என்னன்னாக்கா அதெல்லாம் வந்து ஃபுல்லா டிராமாவா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பாட்டு கலந்த கோரியோகிராஃப் கலந்துக்குது, ஆடியன்ஸ் கலந்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சூர்யாவோட ஸ்டோரி, அவங்க டேடியோட ஸ்டோரி, பூஜா ஹெகடேயோட கல்யாணம், இந்த பக்கம் சந்தோஷ் நாராயண் வராரு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் இதுனாக்கா அது வந்து ஒரு இது வந்து ஆக்சுவலா 15 மினிட்ஸ் ஒன் ஷாட் வைக்கணும்னு அதுக்குள்ள ஆமா ஆமா அந்த இதுக்கு தேவைப்பட்டது. அது நல்லாவே இது பண்ணிருக்காங்க. பிளஸ் அந்த 15 மினிட்ஸ்ல வந்து அந்த சாங் வச்சது வந்து ஒரு பெரிய பிளஸ். அந்த படத்துல இன்னொரு சீன் வரும், சூர்யாவே வந்து நான் ஏன் சிரிக்க மாட்டேங்கிறேன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசியில் நினைக்கிறேன் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சு அவனே பழகிடுவான் சிரிக்க முடியாது அவனால. லாஸ்ட்டாக தான் சிரிப்பான், செகண்ட் ஆஃப் அதான் கார்த்திக் சுப்ராஜோட பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இது அது பெஸ்டான ஸ்க்ரீன் பிளேஸ் ரைட்டிங் எல்லாம் இருக்குது. ரெட்ரோ வந்து அதான் ரொம்ப அசிங்கமா தாக்குற மாதிரி ட்ரால் பண்ற மாதிரி ஒரு படம் கிடையாது. படத்தை கீழே தள்ளணும்னே பேசுற மாதிரி ரிவ்யூ படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூல வந்து பிடிக்காத ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் படத்தை பிரிக்கிறாங்க தெரியுமா. அந்த இன்டர்வல் விடுறதே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. மற்றபடி எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எடுத்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எடுத்து அது ஜாயின் பண்ணது அப்படி இல்லை. படம்னா ஃபுல்லா எப்படி இருக்கு எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சுமாரா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் டிராகன் ஒரு விஷயம் சொன்னா தெரியுமா, அது வந்து டிராகன்ன்றதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லையா. அது இன்னைக்கு கதையில வந்து ஒரு மிஷ்கினோட ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஆடியன்ஸ் வந்து ஏன் கேட்கறான், அந்த மாதிரி டிராக் ஆகுது, என்ன டிராகன் கேட்கறோம், இல்ல லேக் ஆகுது, என்ன லேக்னா என்ன அப்படின்னு கேட்டேன்.
அப்ப வந்து இல்ல சார் அவர் முடிச்ச டக்கு 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 டக்குன்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு பாரு நான் கேப் தரல எப்படி இருந்துச்சு எவ்வளவு ஆக்வர்டா இருந்துச்சு சீன் நான் நீங்க பேசிட்டு நான் யோசிக்கல அந்த லேக் இது அந்த லேக் தேவை ஒரு ஆயா இங்க இருந்து நடுவுல நம்ம போனோம்னாக்கா டைம் எடுக்கும் அது நீ காட்டணும் நீ கட் பண்றது ஏன் கட் பண்ற அப்ப ரியாலிட்டில இருந்து வேற டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு சோ அது ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு மிஸ்கின் பேசுனது அண்டர்ரேட்டட் மூவி சொல்லியா அண்டர்டேக்கர் மூவி ரிலீஸ் ஆகல ஓ மை கடவுளே ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவி ஃபீல் குட் மூவி ஆமா ஸோ செம்ம ஃபீல் குட் மூவிக்கான அர்த்தம் வந்து பட் அந்த படம் ஓகே பட் எனக்கு அதுல இருந்து வந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிச்சு நம்ம வந்து லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இல்ல அப்படி யோசிச்சுதான் நல்லா இருக்கும்னு ஒரு பாயிண்ட்ல எங்கேயாச்சும் மாத்த நினைப்போம் அங்க மாத்திருந்தா ஃபுல் லைஃபே வேற மாதிரி ஆயிடும் கரெக்ட் ஆமா அது புரிய வச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஆக்சுவலா வேற யாராச்சும் இருந்தா இது ஸ்கிரீன் பிளேல சொதப்பி இருந்தா அந்த படம் புரியாத போயிட்டு இருக்கு குட் பேட் அக்லியா விடாமுயற்சியா இந்த 2 படத்துல வந்து எந்த படம் ரொம்ப அண்டர்ரேட்டட் குட் பேட் அக்லியா அண்டர்ரேட்டட்னா இது இதோட நல்லா இருந்துக்கும் இதை வந்து பீப்புள் வந்து இன்னும் ஓடணுமா இருந்துச்சு சரியா ஓடல அப்படின்னா விடாமுயற்சி தான் விடாமுயற்சி எதனால சொல்லுங்க டான்ஸ்க்காக இருந்து இது என்டர்டைன்மெண்ட் விடாமுயற்சி வந்து ஒரு இது சின்ன கண்டென்ட் தான் சின்ன கண்டென்ட் காசு போட்டு படம் எடுக்கிறாங்க அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே பொறுமையா கடப்பிடிங்க அறியாப்புல தெரியாம கரெக்டா சின்ன கண்டென்ட் இன்ஸ்டாகிராம்ல பேசுற மாதிரி பேசிட்டு வந்து நல்ல ஒர்க் ஆக்சுவலா அந்த படத்துல மியூசிக்கும் சரி சினிமாட்டோகிராஃபியும் சரி இல்ல அஜித் சட்டலா காமிச்சு ரொம்ப ஹைப் பண்ணாம ஹீரோயிசம்லாம் வைக்காம ஸ்டோரிக்கு என்ன தேவையோ ஆமா அது ஒண்ணே வச்சு ஒரு புது ஜானரா இருந்துச்சு அஜித்க்கு அது வந்து நம்ம அஜித் ஃபேன்ஸ் வந்து எல்லாமே மங்காத்தா மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம டிராமாஸ் பார்க்கும்போது ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் மணிரத்னம் புடிக்கிறது அந்த மாதிரி தான் வேணும் அந்த மாதிரி தான் வேணும் அந்த மாதிரி தான் வேணும்னா அந்த படத்தை போய் பார்க்கலாம் இல்ல பார்க்கலாம் பட் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் ஒரு டைரக்டரோட வேலைனா அதோட இது நான் புதுசா கொடுக்கணும் இல்ல இப்போ எல்லாமே நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் மாதிரி இருக்கும் இந்த படம் மாதிரி இப்போ ஒரு ஹீரோவோ டைரக்டர் சேர்றாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் மூவி வச்சு தான் அந்த படத்துக்கோட ஹைப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட் அது ஒரு வேற ஜானர் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க கரெக்ட் அது பண்ணி தான் பட் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க வேற ஜானர் பண்ணாலும் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி இருக்கணும்னு இல்ல அதை விட நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க அங்கதான் லேக் ஆகும் இவங்க வந்து அடித்தடினாக்கா அந்த படத்தோட மெயின் இதேனா மங்காத்தா ஒரு படத்து இது கேம்பிளிங்கு இந்த காசு இது வில்லனிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் எல்லா படமும் அஜித் வந்து வில்லனாவே நடிக்குவாரா அடுத்த படம் வர படம் அதுதான் அது ஒரு ஜெர்னல் அது ஒன்றா அது வச்சு நீ வந்து அப்பா வச்சுக்கிறப்பா எனக்கு ஒரு ஸ்டார் இருக்குதுப்பா மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது நீ மீண்டும் மங்காத்தா தான் வேணும் மீண்டும் மங்காத்தா தான் அந்த ஸ்டைலில் கேட்குறாங்க அந்த ஸ்டைலில் வேணும் அந்த ஸ்டைலில் வேணுமா அந்த அந்த ஒரு ஸ்கேல் சொல்றேன் அந்த வைப்ல அந்த ஒரு இது வேணும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மூவி ஆமா அப்படி வேணும்ன்றதா ஒரு கேள்வி இப்போ கமல் மணிரத்னம் சேரும் போது நாயகனுக்குன்னா அடுத்த லெவல்ல தான் படம் இருக்குன்னு நினைச்சாங்க மேபி அது இல்லாத தொட்டு தான் அந்த நெகட்டிவ் இது எல்லாம் வந்து நான் இன்னொரு விஷயம் நினைக்கிறேன்னாக்கா இப்போ அர்லி 2000லாம் வந்து 2005 வரைக்கும் வச்சுருக்கேன் அப்பெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ இருந்ததில்லை டைரக்டர் ஒரு படம் ஒரு ஸ்டோரி கன்சீவ் பண்ணுவாரு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு ரிலீஸ் ஆகிட்ட பார்த்தா அதோட என்ன ஆச்சு சக்சஸா ஃப்ளாப்பா அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரியும் யாரு டைரக்டர் இப்போ வந்து என்னன்னாக்கா அந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு நான் ஒரு கன்சீவ் பண்ணுவேன் அதை நான் வந்து என்னோட பெஸ்ட் தான் கொடுக்குவேன் எக்ஸிக்யூட் பண்ணி நான் டெலிவர் பண்ணுவேன் அது இட்டாச்சு ஃப்ளாப் அப்புறமா தான் அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும் ஆனா இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியான்ற ஒரே பயத்தினாலேயே ஆடியன்ஸ் என்ன பண்ணணும்ன்றத பத்தி யோசிச்சு பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகும் சோஷியல் மீடியா பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இல்ல ஆடியன்ஸ் பார்த்து ஸ்கிரிப்ட் இல்ல இந்த லியோ அவங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போடுவாங்க கேளு இந்த லியோ கூட மோஸ்ட்லி லோகேஷ் கனகராஜ் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் கமலை வந்து வாண்டடா வர வைக்கணும் லியோ வந்து அந்த எல்சியூக்குள்ள
ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படமே இந்த ஆனா எல்லாம் சொல்றாங்க லாஸ்ட்ல அது கமல் வாய்ஸே இல்ல, யாரும் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த சோஷியல் மீடியாவோட பயம் இருக்கு, அது நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்னன்னாக்கா, கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் மூவிஸ் எல்லாம் நிறையவே இருக்கு, போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மூவிஸ் வர இருக்கும், ப்ளீஸ் அதை என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால அது இதுன்னு போட்டு வந்து ரெண்டு விதம் ஒரு நான் சொன்ன பிகினிங் சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபார்ம் அப்புறம் கமர்ஷியல் ஃபார்ம்ங்கிற விஷயத்தை வந்து தவிர்த்துட்டு ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம எப்பவுமே ரிசீவ் பண்றது வந்து ஒரு ஆடியன்ஸோட கடமை. எனக்கா வந்து அது ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு டெலிவரி அடுத்து ஒரு ஓகே ஓகே பிரெக்னன்சி சோ அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் போது ஒரு நல்ல படத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி விவசாயி அது ஒரு நல்ல படம், இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அது நல்ல படம், ஒத்த செருப்பு அது நல்ல படம். சோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சும்மா வந்து காதோட அப்படி போயிடுது. நல்ல வேலை நம்ம கண்ணில் பட்டது. சோ அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணணும்ன்றது ஒரு வேண்டுகோள். கரெக்ட். சோ இந்த எபிசோட் வந்து சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப அமேசிங்கா வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். அதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் அவங்க என்ன போய் கட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you on the next video. Henry, Arvind, Charles, நிக்கில். bye bye guys. see you.